என்னம்மா பண்ற? நீ என்ன பண்றியோ அதான்ப்பா பண்றேன். அமைதியா போய் சமைக்கிற வேலையை பாருமா. நீ அமைதியா போய் ஆபீஸ் வேலையை பாரு. அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப மேட்ச் பார்க்கணும். நானும் சமைக்கிறத அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு சீரியல் பார்க்கணும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகளை காண நாளை மாலை 7 மணிக்கு காணலாம். நன்றி. டேய், நீ ஏன்டி ரிமோட் தேடிட்டு இருக்க? சீரியல் இந்த சேனல்ல தானே வரப்போகுது. ஐயோ, உன் கையில ரிமோட் கிடைச்சா அப்புறம் என்னால சீரியல் பார்க்க முடியாது. நிறுத்துங்க. அப்பா அதை என்கிட்ட கொடுப்பா. டேய் 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 டேய். இத கூட கேட்ச் பிடிக்க தெரியல. நீ எல்லாம் என்னத்த மேட்ச் பார்த்துக்கிட்டு. சரி, நான் சீரியல் பார்க்க போறேன். டேய், இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்க முடியாதா? இன்னைக்கும் சீரியல் தானா? எதுக்கு ரிமோட் எடுத்துட்டு போன நீ? நியூஸ் பார்த்துருந்தேன்ப்பா, அப்படியே எடுத்துன்னு போயிட்டேன். இன்னொரு வாட்டி நியூஸ் பார்த்த நீ நியூஸ்ல வந்துருவ. மதன், மதன். ஹாய் சிஸ்டர். என்ன? அவன் இல்லை, உள்ளதான் இருக்காரு. ஏன்? என் ஏரியாவில் கரண்ட் இல்லை சிஸ்டர். ஆஃபீஸில் முக்கியமான கால் ஒன்று அட்டன் பண்ணோம், அதான் இங்கே வந்தேன். அப்போ நீங்க ஆபீஸ் கால் அட்டெண்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர். அப்ப நீங்க ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர். இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போறீங்க. ஆமாம் சிஸ்டர். இத நான் நம்பணும். ஆமாம் சிஸ்டர். நம்பிட்டேன். உள்ள போங்க. ஓகே சிஸ்டர். இவன் முன்னாடி சீரியல் பார்க்க ரிமோட்டுக்கு சண்டை போட மாட்டேன்னு வர வச்சிருக்கான். எப்படி சீரியல் பார்க்கறது? உன்னை எப்படி நீ பாதுகாக்கிறது? டேய், நீ மச்சான் உட்காரு வா. இன்னைக்கு உன்னை வச்சதுன்னா டிவியே பார்க்க போறேன். ஆமாம் மச்சான், எங்கள் வீட்டில் இதே தோலடா, டிவியே பார்க்க விட மாட்டாங்கடா. அதான் நீ டிவி பார்க்க கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டேன். சரி வா பாப்போம். ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிவின்னு பேசிட்டு இருக்கீங்க. கால் வரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு சிஸ்டர். அது வரைக்கும் டிவி பார்க்கலாமேன்னு தான். அப்படியா? சரி சரி. அப்போடா நீ இருக்கன்னு போயிட்டாடா. இன்னைக்கு நிம்மதியா மேட்ச் பார்ப்போம். மேட்சா? ஆமா மேட்ச். டேய், நான் மேட்ச் பார்க்க வரலடா. நீ தானடா சொன்ன உன் வீட்டுல டிவியே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, அதான் இங்க வர போறேன்னு. ஆமா சொன்னேன். அப்போ மேட்ச் தானே பார்க்க வந்திருப்ப. நான் மேட்ச் பார்க்க வரல, நான் சீரியல் பார்க்க வந்தேன்டா. சீரியலா? அப்பா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். டேய், சீரியல் பார்க்கறதே தப்பு, நீ என்னடா ஆர்வமா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க? இந்த சீரியல் உன் வீட்லயே பார்த்து தொலைச்சிருக்கலாம்டா. என் வீட்டில எல்லாம் VTV சீரியல் பார்க்கறாங்கடா. ஆனா நான் STV சீரியல் ஃபேன். நிஜமாவா? ஆமாமா, நானே STV சீரியல் தானே பாப்பேன். சூப்பர், செம்மையா எடுப்பாங்கல்ல. எவ்வளோ ஃபீல் பண்ணி அப்படியே அழுவ வைப்பாங்கம்மா. ஒரு 2-3 எபிசோட் பார்த்து நான்லாம் அழுது. நீயும் பாரு, அப்பதான் தெரியும் அதோட அருமை. பாரு. இப்ப புரியுதா சீரியலோட கெத்து? இன்னைக்கு உனக்கு மேட்ச் கிடையாது. போ. இன்னைக்கும் சீரியல் தானா? IPL டைம்ல இந்தியா ஜெர்சி போட்டு சுத்தின்னு இருக்கும்போதே நான் சுதாரிச்சிருக்கணும்டா. ரிமோட் எடுத்தாச்சு, இடத்த பிடிச்சாச்சு, மேட்சும் வச்சாச்சு. இனிமே நான் சீரியல் பார்க்கறத இன்னைக்கு நான் மேட்ச் பார்க்கறத யாராலையும் தடுக்க முடியாது. டேய், மொட்டை மாடியில துணி காய போட்டிருக்கு, போய் எடுத்துட்டு வா. மழை வர மாதிரி இருக்கு. வெயில் காலத்துல எங்கடி மழை பெய்யுது? டேய், உண்மையா இருட்டிட்டு வருது. நான் ஒண்ணு சீரியல் பார்க்கல, நீ ஏன் மேட்ச் பாரு. இப்போ எனக்கு துணி தான் முக்கியம். எனக்கு தெரியாது நீ என்ன சரி கத்தாத, போறேன். ஏய், இப்போதைக்கு நீ சேனலை மாத்துன? நீ வந்த உடனே தரேன்பா. நான் நம்ப மாட்டேன். சத்தியமா நீ வந்த உடனே தரேன். சத்தியம் பண்ணதுனால போறேன். இந்தா கொடுத்துட்டேனா? குட் வைஃப். அப்புறம் தேங்காய் பத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா. நைட்டு சட்னி அரைக்கணும்ல. ஏய், இன்னும் மறுபடியும் வேலை கொடுக்குற? நைட்டு சாப்பிட வேணாமா? உங்க அப்பா வேற வந்துருவாரு. ஏய், என்ன நீ ரிமோட்? இதா அப்பா கொடுத்துறேன்ப்பா. அதான் சத்தியம் போட்டிருக்கல்ல. போ. சரி. இந்தா
நான் இப்போ ஒன்னு சொன்ன திட்டுவ, இருந்தாலும் சொல்றேன். நம்ம ராஜா ஆண்டி வீட்ல என்னோட புடவையை கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துரு. ஏய் படி, என்னெல்லாம் போக முடியாது, நான் மேட்ச் பார்க்கணும். டேய், அவங்க ஊருக்கு போறாங்களாண்டா, இப்பதான் சொன்னாங்க. இப்ப விட்டா அப்புறம் ஒரு வாரத்துக்கு அவங்கள பிடிக்கவே முடியாது. எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? நான் உன்னை மேட்ச் எல்லாம் பார்க்க விடுறேன்ல. மேட்ச் ஆல்ரெடி கால்வாசி முடிஞ்சிருச்சு. சரி போறேன். அக்கா, ராஜி அக்கா. ஏய், வீடு பூட்டி இருக்குடி. அவங்க ஊருக்கு போயிருக்காங்கடா. ஊருக்கு போறதுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க போயிருப்பாங்கடா. நீ வெயிட் பண்ணி வாங்கிட்டு வா, நான் போனை வைக்கிறேன். இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஆடு போட்டான். எத்தனை நேரம் அட்வர்டைஸ்மெண்ட். அவங்க வருவாங்களா மாட்டாங்களா? ஒழுங்கு முறையை கேட்டு சொல்றி. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க போலடா, நீ வந்துடு. என்னடி சொல்ற? ஆமாண்டா, இத்தனை நேரம் ஆகியும் வரலன்னா அவங்க ஊருக்கு தானே போயிருப்பாங்க. நீ வந்துடு. வரண்டி, வெய் வரேன், வந்து வச்சுக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறானோ? ஏய், என்னடி சீரியல் உட்காந்து பாத்துட்டு இருக்க? டேய் டேய், இப்பதான்டா அப்பா ஃபோன் பண்ணாரு. பாவம், அவருக்கு பஸ்ஸே கிடைக்கலையா. நீ போய் அவரை கூட்டு வந்துரு. டேய், என்ன மேட்சாடா முக்கியம்? பாவம்டா அவரு. நான் தான் வீட்லயே நியூஸ் பார்த்துட்டு இருக்காருன்னு வெளியே அமிச்சேன். எது? வீட்லயே சும்மா இருக்காருன்னு சொல்லி வெளியே அமிச்சேன். என்னால் தானே அவர் வெளியே போனாரு. பாவம், போய் கூட்டு வா. நீ வந்து மேட்ச் பாரு, உனக்கு நான் ரிமோட் கொடுக்க போறேன். மா, நீ சொன்ன வீட்டு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். வீடு பூட்டி இருக்கு, ஆளே வரல. சரி மாமா, இப்போ உங்க பிள்ளைய அமுச்சு வச்சிருக்கேன், அவர் கூட வந்துருங்க. மா, அவன் ஏமா வரான்? தடிக்கு விழுந்தா பஸ் இருக்கு. மாமா, எதுக்கு பஸ்ல எல்லாம் ஏறி வந்துகிட்டு? உடம்பு என்னத்துக்கு ஆவருது? அவனை அனுப்பி விட்டுட்டேன், பொறுமையா அவன் கூடயே வந்துருங்க. பொறுமையா வாங்க. சரிம்மா சரிம்மா. அவங்க வரதுக்குள்ள சீரியல் முடிஞ்சிரும். இந்தா ரிமோட். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ வந்த உடனே மேட்ச் வச்சிட்டேன். மேட்சே முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு ரிமோட் என்கிட்ட கொடுத்த? அச்சச்சோ. ஏய், ரொம்ப நடிக்காத. நீ வேணும் தானே என்ன மேட்ச் பார்க்க விடாம பண்ண. டேய், என்னடா, எவனோ விளையாடுறான், எவனோ சம்பாதிக்கிறான், எவனோ சாப்பிடுறான். இங்க நீ சாப்பிடணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு என்னைய திட்டுறியா நீ? ஏய், சிஎஸ்கே மேட்ச்டி, தலையோட லாஸ்ட் சீசனு. ஒரு மேட்சும் முக்கியம் தெரியுமா? டேய், மேட்ச் எல்லாம் போர். சீரியல் அதை விட போறடி. அவ்வளோ இருந்தா போன்லயே கிரிக்கெட் வருதுல்ல, அதை போய் பாருடா. என் சீரியல் வந்து போன்ல வரும், நீ போய் பாரு போன்ல. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா கூட எவன் எவ்வளவு அடிச்சான்னு தெரியும்ல. ஒரு வாரம் அப்புறம் சீரியல் பார்த்தா கூட யார் என்ன நடிச்சான்னு புரியும்ல. ஐயோ, கரெக்டா சொல்றானே. அதை பார்த்துட்டு டெய்லி ஒப்பாரி வச்சுன்னு இருப்ப. ஏன் நீ கூட தான் மேட்ச் பார்க்கும்போது ஐயோ அம்மான்னு அடிச்சுப்ப, எவனாவது தோத்துட்டா அழுவ. போடா. ஒரு நாள் நீ மேட்ச் பாரு, அப்ப தெரியும் நான் ஏன் ஐயோ அம்மான்னு கத்துறேன் அழுகுறேன்னு. டேய், ஒரு நாள் சீரியல் பாருடா, அப்பதான் புரியும் நான் ஏன் கதறி கதறி அழறேன்னு. ஒரு நாள் நியூஸ் பாருங்க, அப்பதான் நான் ஏன் நியூஸ் பாக்குறேன்னு தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும்னா நீங்க இப்ப சொன்னதுதான் கரெக்ட். நீ ஒரு நாள் சீரியல் பாரு, நீ ஒரு நாள் ஐபிஎல் பாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க எது பெஸ்ட்னு.